நம்புகிறேன் இந்த ஜெபம் முடிய நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போய்விட்டதோ, இனி வராதுன்னு எதெல்லாம் நீங்க நினைச்சிருக்கிறீங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ இழந்த அனைத்தையும் சகலத்தையும் கர்த்தர் திருப்பி கொள்ள வைக்க போகிறார். நீங்க இழந்த சந்தோஷம் உங்களுக்கு திரும்பி வரும். உங்களுடைய சமாதானம் திரும்பி வரும். நீங்க இழந்த சரீர பலன் உங்களுக்கு திரும்ப வரும். அந்த மரியாதை உங்களுக்கு திரும்ப வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க இழந்தது ஒன்று கூட குறையாமல் சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். இது ஆச்சரியமாக இருக்கும். நீங்க நினைக்கலாம், நான் திருப்பி கொள்ளுவேன். உண்மைதான், நான் நம்புறேன். நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா நான் இழந்தது இவ்வளவுதான் எனக்கு திரும்ப கிடைக்கும். இது திரும்ப கிடைக்காது. நான் இழந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு திரும்பி தருவார். ஆனா நான் இழந்த பலன் எனக்கு திரும்ப கிடைக்குமா? அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு கிடைக்குமா? அந்த நான் இழந்து போன அந்த இடத்துல கிடைக்குமா? அது மாதிரி இல்லையே. ஆனா வேதம் சொல்கிறது, யோசேப்பு என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். அப்பாவை போல ஒரு அன்பு செலுத்துகிற, அப்பாவை போல ஒரு நேசம் காமிக்கிற ஒருத்தரை அந்த ஊர்ல அவனால பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும், எத்தனை உயர்வு கொடுத்தாலும், யார் கொடுத்தாலும் அந்த அளவிற்கு அந்த இடத்தை யாருமே ஃபில் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையை யாருமே சரி பண்ண முடியாது. அது என்னைக்கு நல்ல என்ன வேணாலும் சரி பண்ணிடலாம்ப்பா, ஆனா இந்த வடுவை ரெடி பண்ண முடியாதுப்பா. அது என்னைக்குனாலும் உடம்புல இருக்கும், அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி யோசேப்பனுடைய வாழ்க்கையில இது ஒரு வடு மாதிரியே இருந்துச்சு. இந்த ஏரியாவை யாருமே சரி பண்ண முடியாது அப்படின்னு தான் அவன் நினைச்சான். ஆனா கர்த்தர் அந்த வடுவை மறக்கிற அளவிற்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுகிறார். ஆமே, நீ சகலத்தையும் எதெல்லாம் திரும்பி வராது என்று நினைத்தீர்களோ அந்த காரியத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. பாடும். வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல். செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்துடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுது. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்.